திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் நடத்தும் வாலிபர் தரிசன கூடுகை ஆகஸ்ட் 2024 நாள் 1, 2, 3 வியாழன், வெள்ளி, சனி. நேரம் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இடம் தேவனுடைய கூடாரம், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், தேவர்குளம். சிறப்பு செய்தியாளர்கள் பாஸ்டர் ஜே. ஜோசுவா எஸ்டா, சுத்திகரிப்பின் மூலம் எழுப்புதல் ஊழியங்கள், தங்கச்சிமார். ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு, தெரியாம உன்னை தொட்டுட்டான், ஏண்டா தொட்டன்னு காலம் பூரா அவஸ்தைப்பட போறான். மற்றும் பாஸ்டர் PS ஜூடா பென்கர், சுத்திகரிப்பின் மூலம் எழுப்புதல் ஊழியங்கள், தங்கச்சி மடம். சொல்லுது ஒரு ராச மகராசத்தா போதும் சமூகனா என்னாலோ இனிமே ராஜவாழ்க்கதா. வாலிபர்களை பாவத்திலிருந்து பரிசுத்தத்திற்கும் பரிசுத்தாயின் அபிஷேகத்தை பெற்று கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் மாற்றுகிறதற்கும் தேவன் பயன்படுத்தும் பாத்திரங்கள். இக்கால எலிசா. லவ்னாலே என்னதான் த்ரில்லு தான், அப்புறம் கிரில்லு. கத்து நமக்குன்னு ஒண்ணு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்த வயசுல இது வேணாம்ப்பா. சுற்றுலா பயணியாக வந்த வாலிபர் மனம் திரும்பி மறுபடியும் பிறந்த அனுபவம். பிரைஸ் லார்ட். என் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன். நான் இங்கே மீட்டிங்க்கு வந்தது ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான், எனக்கு ட்ராவலிங்னா பிடிக்கும், அவ்வளோதான். அதுக்காக மட்டும்தான் நான் வந்தேன். இங்கே சும்மா இந்த ப்ரே பண்ணோம், அதுக்காக எல்லாம் வரல. ஆனால் இங்கே இப்படி ஒரு மாற்றத்தை ஆண்டவர் எனக்குள்ள மாற்றுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று என்கிட்ட ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். நான் எதிர்பார்க்காம தான் பேசினேன். நேற்று நான் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு டைம் பேச ஆரம்பித்ததுலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவர் நான் பண்ண தப்பு எல்லாத்தையும் மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்காருன்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க நான் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி சும்மா அப்படி இந்த மாதிரி நான் பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிறேன், ஏன்னா நான் மன்னிச்சு மறுபடியும் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். சும்மா ட்ராவலிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். என்னோட ஆர்வமே அதுக்கு மட்டும்தான் நான் வந்தேன் இங்கே. ஆனால் ஒரு சும்மா அந்த விஷயத்துக்காக வந்தேன். என்ன இப்படி ஒரு நிலைமைக்கு மாற்றி ஒரே மட்டுக்காக அப்படியே என்னோட வாழ்க்கையை திருப்பி போட்டு நிறுத்தியிருக்காருன்னா அது அவரால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது. இன்றைக்கி என் பர்த்டே. இன்றைக்கி என் பர்த்டே ஆண்டவர் என்னை மறுபடியும் இதே உலகத்தில் பிறக்க வச்சிருக்காரு. என்ன அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. தம்பிக்கு பர்த்டேன்னு சொன்னாங்க பாருங்க, பிறந்த நாள்லயே மறுபடியும் பிறக்க வச்சுட்டார். அதுவும் எப்படி ஆளனா, நான்லாம் மறுபடியும் பிறக்கிறதுக்கெல்லாம் வரலையா, இங்க சும்மா டிராவல் பண்ணி சுத்தி பார்க்க வந்தவன மறுபடியும் என்ன செஞ்சிருக்கிறார்னா பிறக்க வச்சிருக்கிறார். அதுதான் அவருடைய சிறப்பு. சமாதானம் இல்லாம சமாதானத்தோட இப்ப அனுப்புறாரு. இந்த கூட்டத்தில் வாலிபர்கள் மத்தியில் எழுப்புதல் ஏற்பட, தேவ அபிஷேகம் ஊற்றப்பட, புதிய சகாப்தம் படைக்க, புதிய எழுச்சி பெற நண்பர்களை அழைத்து வாருங்கள். இந்த பாட்டிலில் இந்த டம்ளரில் இருக்கிறவன் தான் யாருன்னா மனுஷன். ஓகேவா? தீட்டுப்படுத்திட்டான் அவ்வளோதான். ஒரு சின்னதை அப்படி ஊற்றி விட்டான். இப்போ என்ன ஆகிப்போச்சு? வெள்ளவிலேன்னு இருந்தவர் அவர் கலரே மாறி போச்சு. அதோட விட்டானா? அதோட விட்டானா? ஊத்துனா. இப்படியே ஊத்தி 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 என்ன பண்ணி போட்டான்? மொத்தமா தீட்டுப்படுத்திட்டான். வெள்ளவிலேன்னு இருந்தவன் எப்படி ஆகி போயிட்டான்? கரை துரை யாராயிட்டாரு? துரை கரையாயிட்டாரு. கரையாயிட்டாரு. தேவ சமூகத்தை விட்டு வெளியே போயிட்டாரு. இப்ப சமூகத்துல இருந்து துரை போயிட்டாருன்னா உலகத்துக்குள்ள போயிட்டாரு. இப்ப கரைபட்ட துறைய உலகத்துல இருந்து எடுத்து எங்க கொண்டு வர்றாருன்னா கொண்டு வர்றாரு. மன்னிச்சுட்டார். மன்னிக்கிறாருன்னு சொன்னீங்க, மன்னிச்சுட்டாரு, நானும் வந்துட்டேன். ஆனா பாருங்க பாஸ்டர், எவ்வளவு டர்ட்டியா இருக்கு எல்லாமே. இதெல்லாம் எப்படி சரி செய்யறது? நான் செஞ்ச தப்புனால இவ்வளவு ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்கிறேன். என் மைண்ட் கரெக்ட் ஆயிருச்சு, என்னென்னமோ விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. இது இந்த டேமேஜ் எப்படி சரி செய்வாரு? சீரழிச்சிருக்கிறான். இப்போ அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய அன்பின் ஊழியத்தை செஞ்சு அவருடைய அன்பை ஊத்துறாரு. ஊத்திக்கிட்டே இருக்காரு. மகனை மன்னிப்பது போ, தகப்பன் மகனை மன்னிப்பது போ,
மன்னிக்கும் தெய்வம் நீர்தானையா. நீங்க எவ்வளவு காரியம் உள்ள இருந்துச்சு, எங்கேயாவது ஒரு சிவப்பு இருக்காப்ப? இல்லை. எங்கேயாவது அழுக்கு இருக்கா? இல்லை. எங்கேயாவது குப்பை இருக்கா? இல்லை. எவ்வளவு சீரழிச்சிருந்தாலும் பரவாயில்ல தம்பி, இந்த கேம்ப்ல தெய்வம் உன்னை இப்படி ஆக்குறாரு. கூட்டத்தை நடத்துபவர் சகோதரர் பி. இமானுவேல் தியாகராஜன், ஃபவுண்டர் ஆஃப் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், தேவர்குளம். தொடர்புக்கு தொலைபேசி எண் 9842516220 மற்றும் 9788493882. வாட்ஸ்அப் மூலம் எங்களை தொடர்பு கொள்வதற்கு 8055555733. எங்களது யூடியூப் சேனல் BYM தேவர்குளம். மறக்காம வாங்க, உங்க நண்பர்களையும் கூப்பிட்டு வாங்க.